உங்க தம்பி முதல் ராத்திரிக்கு நீங்க சொன்ன எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்குதுங்களா? வர வர தமிழ்நாட்டு மீதி காசெல்லாம் என்ன பண்ண? அட வாங்கிட்டு வந்து என்னமா ரெண்டு கூட தானுங்க. உங்க சம்சாரம் அவங்களுக்கு வேணும்னு ஒவ்வொரு கூட எடுத்துக்கிட்டாங்க. முரட்டு மச்சான் முதலிரவு. ஓகே, நம்ம பாடுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமானதாச்சே, வாசனையா இருக்கணுமே. என்னங்க இது நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்குதா? அந்த அம்மா எவ்வளவு அலங்காரத்தோட உள்ள காத்துட்டு இருக்காங்க. உங்க வாட்டுக்கு வந்து இப்படி வெளியே படுத்துட்டு என்னங்க அர்த்தம்? யோ நீ சும்மா இரு. அன்னைக்கு நான் அவளைதான் உள்ள போனேன். அவன் மட்டும் மூஞ்சி ஒரு மாதிரியா வச்சு என்ன திருப்பி அனுப்பல. இன்னைக்கு அவளுக்கு ஒரு நிதுனா மட்டும் நான் உள்ள போகணுமாக்கும். அவன் என்ன அலங்காரம் பண்ணினாலும் சரி, அதுக்கெல்லாம் மயங்குறாளு நான். என்னமா சொல்ல வந்தீங்க? மறந்து போச்சே. அதுதான் மயங்கிற ஆள் இல்ல, மெய் மறக்கிற ஆளு. சிச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மச்சான், மை டியர் மச்சான். யோ யாரையோ கூப்பிடறாப்ல, யாருன்னு கேளு. கோவிச்சுக்காம கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் மச்சான். நான் எப்படி சேலை கட்டிருக்கேன்னு. திருவிழாவில உங்க கையால எடுத்து உங்களுக்கு பிடிச்ச சேலை பிடிச்சிட வைக்க. முக்கியமான விஷயம், உங்களுக்கு எது பிடிக்கலையோ அதை போடல. இத பாருப்புல, நீ என்ன போட்டாலும் சரி போடாட்டும் சரி, நான் இன்னைக்கு விரதம் தான். எதுக்கு ஐயின்னு இருக்க? எனக்கு எதிரியே நீதாயா? ராத்திரி ஆன கூட சக்கரத்தியாட்டம் ஒரு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. கிளம்புயா. அம்மா இங்க வாங்கிட்டு வந்த ஆப்பிள் ஆரஞ்சுல நானும் கொஞ்சம் என் வீட்டுல குடுத்துட்டு தான் வந்தேன். அப்ப புடிச்சு போலான்னு தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இவரு விட்டா தானே நினைச்சேன். ரொம்ப நேரமா என்ன உள்ள போங்கன்னு புறகால நம்பும் போதே ஏதோ வில்லங்க இருக்குதுன்னு. இத பாரியா, இன்னைக்கு நானே உள்ள போயிட்டா கூட நீ என்ற வீட்டு வாசல்ல தான் படுக்கணும். தப்பி தவறி உன் வீட்டுக்கு போன வெடியால இருக்குது வேடிக்கை. இத பாரு புள்ள, என்ன வீட்டுல வச்சுட்டே வெளியூர் போனதா சொன்னேன்ல, மரியாதை என்ற கால் விழுந்து மன்னிப்பு கேளு. இல்லன்னா எது? அட நீங்க என்னங்க, அவங்கதான் வேற அர்த்தத்துல சொன்னாங்கன்னு சாயந்தரமும் உங்ககிட்ட விவரமா சொன்னேன்ல. நீ பேசாதயா. இன்னைக்கு ராத்திரி பூரா நீங்க ரொம்ப அவசரப்பட போறீங்க. நான் வர்றேன். யோ இத பாருங்க, இந்த ஒரு விஷயத்துல எஜமான் இல்ல, அந்த சாமியே வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் வர்றேன். போயிரியா நீ? அதான் போயிட்டேன்ல. அவ்வளவு வாய்க்குள்ள போய்ப்பச்சா? நீ என்னடி சொல்ற? பண்ணை ஆளுக்கு இவ்வளவு இருந்தா பண்ணாடிச்சுக்கு எவ்வளவு இருக்கணும்? இத பாரியா, 1 2 3ன்னு 10 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீ வீட்டுக்குள்ள வந்தாகணும். இல்ல மாச கணக்குல விரதம் தான். 1 2 4 ஏய் நடுவால ஒண்ணு இருக்கு. 7 10. அதுக்குள்ள 10 வந்துருச்சா? தப்பு தப்பா கணக்கு போட்ட இவ கூட எப்படி? இத பாரியா, உள்ள வர மாட்டேன்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் எதுக்கு நீ வாங்கி கொடுத்த புடவை? இந்தா. ஓஹோ, ரவிக்கு கூட நான் வாங்கி கொடுத்ததுதான். கண்டனே, நீ வாங்கி கொடுத்த எதுவும் எனக்கு தேவையில்லை. இந்தா. ஏண்டே, நான் வாங்கி கொடுத்தல ஒவ்வொன்னா கழட்டி வீசிட்டியே, உனக்கு அவ்வளவு திமிரா? இப்ப நான் உள்ள வந்தா என்ன தெரியுமா? சும்மா வா. எதுக்குயா? தைரியம் இருந்தா உள்ள வா. தைரியமா? இதுவரை சண்டை நின்னா ஒரு பையன் ஒத்தை கொத்த வாடான்னு என்ன கூப்பிட்டது கிடையாது. இப்ப நான் கூப்பிடுறேன், வா. நீ கூப்பிடு. ஆமா வாயா, நீயா நானான்னு பாத்துருவோம். அடு யாரு கிட்ட